சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு துறை சார்ந்தும் நம்மளால் ஒரு அரசாங்கம் மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் மண்ணுனா ஒருத்தர், மரம்னா ஒருத்தர், விதைன்னா ஒருத்தர், நெல்லுக்கு ஜெயராமன், மண்ணுக்கு ஏகாம்பரம், மரத்துக்கு கருணாநிதி, நாட்டு விதைக்கு யோகநாதன், இப்படி பலரையும் பல வழிகாட்டி பல திசை காட்டி விட்டார். இன்னைக்கு அவங்க ஒரு துறை சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்கதான் உண்மையான அமைச்சர்களாக இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில அவருடைய மிகச்சிறந்த பங்களிப்பை நாம் போற்றி வணங்குகிறோம். அடுத்ததாக நாம் மிகவும் ஆர்வம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஐயா பாமையன் அவருடைய உரை. நம்மளுடைய காலம் சுட்டி மிக சீரிய வகையில குறிப்பா சொல்லணும்னா இன்றைய தமிழகத்துல பழந்தமிழுடைய வேளாண்மை முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது குறித்து பேசுவதற்கோ ஆய்வு செய்வதற்கோ மக்களிடையே கொண்டு செல்வதற்கோ முழுமையான அறிவும் ஆய்வு திறனும் பெற்றவர். வேளாண்மை உழவுத்துறை குறித்து, தமிழக வேளாண்மை குறித்து குறிப்பாக மிகச்சிறந்த ஆய்வுகளை பழந்தமிழர் வேளாண்மை பழந்தமிழர் காலத்து கொடுத்து இன்றைய வரை நவீன வேளாண்மை முறை குறித்து வரை மிகச்சிறந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்கள் பாமையன் அப்படிங்கிறது நம்ம மரம், கருணாநிதி, மண் ஏகாம்பரம் சொல்றது போல தன்னுடைய உண்மையான பெயர் பாலசுப்ரமணியன். அந்த பாலசுப்ரமணியன் என்ற அந்த பேரலுக்கு ஒவ்வொரு எழுத்தையும் தேர்ந்தெடுத்து பாமயன் என்று பெயரை வைத்திருக்கிறார். அந்த பாமயனும் மிகச்சிறந்த பொருளை தரக்கூடிய பெயர் அது. நாங்கள் யோசிச்சோம் அந்த மரம் கருணாநிதி மாதிரி ஐயா பாமையன் அவர்களுக்கு நான் வலியுறுத்துகிற பல்வேறு சூழலை வலியுறுத்துகின்ற, உயிர் பன்மையத்தை வலியுறுத்துகின்ற, ஏன் பன்மயம் பாமையன் என்று ஐயா அவர்களை வழங்கக்கூடாது என்று வைத்தோம். உயிர் பன்மையத்தை வலியுறுத்துகின்ற பாமையன் என்று கூட நாம் வழங்கலாம். அதனால ஐயாட்டை அதை கேட்கல, அந்த அழைப்பில் நம்ம போடல. இப்படிப்பட்ட இன்னைக்கு அரசு துறைக்கு திட்ட அளவுல இந்த தமிழக அரசாங்கம் இயற்கை வேளாண்மை மீட்டெடுப்பதற்கு என்ன வேலை செய்யணும் சொல்வதற்கு இந்த தமிழக அளவுல ஒரு குழு அமைத்து அதுக்கு தலைமை தாங்கி அந்த குழுவை வழிநடத்தி தமிழ்நாட்டு அரசுக்கு இப்படிதான் தமிழ்நாட்டு வேளாண்மை இருக்க வேண்டும், அதற்கு ஒருவர் தலைமை தாங்க வேண்டும் என்றால் ஐயா பாமையன் தான் இருக்கின்றார். அவருக்குத்தான் அந்த ஆழ்ந்த அறிவுத்திறன் இருக்கிறது என்பதை தான் இந்த தமிழ்நாட்டு ஒருங்கிணைப்பு செய்கின்ற இந்த நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரின் சார்பாகவும் நாம் அவர் ஐயாவை முன்னெடுக்க வேண்டும். ஐயாவை முன்னெடுக்கும் பட்சத்தில் நாம் அனைவரும் உறுதியாக என்று தமிழக வேளாண் சூழலை முழுக்க முழுக்க ஒரு உயிர் சூழலாக அந்த உழவு செய்யறவன் விழுந்து போறான், தற்கொலை பண்ணிக்கிறான், வீழ்ச்சி, இந்த தள்ளுபடி அதெல்லாம் தாண்டி உழந்தும் உழவே தலை என்ற நிலையை உருவாக்குவதற்கான ஆக்கமும் திறனும் பெற்றவர் ஐயா பாமையன் அவர்கள். இன்று வந்துகின்ற அத்தனை முன்னோடிக்கு அவர் தான். இன்னைக்கு நாட்டு பருத்தியில ஒரு துணி வருதுன்னா இவங்க ஏற்கனவே நாட்டு பருத்தியிலிருந்து துணி தயாரிச்சவங்க. இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை மட்டும் வலியுறுத்தி இன்னைக்கு புத்தகம் இன்னைக்கு தமிழகத்துல வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தை சித்திரமாகவும் பேரிலாகவும் நடத்தி அதை சாதனை கண்டவர்கள். தாளாண்மை அப்படிங்கிற பெயர்ல இயக்கம் நடத்தியவர்கள். ஒப்புரவு என்ற பெயரில் பத்திரிகை நடத்தியவர். இப்படி பன்முகம் திறன் பெற்ற 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். இன்னைக்கு தமிழகம் தாண்டி இந்தியா முழுக்கவும் வெளிநாடுகளுக்கும் பயிற்சி செல்வதற்காக சென்று கொண்டிருப்பவர். அவர் இந்த அறிவின மனிதனாக இந்த நிகழ்வுக்கு அழைத்ததும் அவருடைய இசை கிடைத்ததே நமக்கு பெரும் பேரு. ஐயா அவருடைய உரையை காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பலவரும் இன்னைக்கு ஆத்தூர் நடக்கிற சீனபாசுடைய கூட்டத்துக்கு போகின்ற சில நண்பர்களும் இங்கே திரும்பி வந்திருக்கிறார்கள். அனைவருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ற வகையில் ஐயாவுடைய உரை நமக்கு அமையும். எனவே அமைதியுடன் இந்த நிகழ்வை கேட்டு பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு பின்னாடி கலந்துரையாடல், நீங்க நம்முடைய கேள்விகள் கேட்கலாம். ஐயா உரை முடிச்சிருக்கோம். பேரன்பிற்குரிய தமிழ்காடு அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, எனது எழுந்தகை நண்பர் அன்பிற்கினிய ரமேஷ் கருப்பையா அவர்களே, இங்கே இந்த ஒரு சிறப்பான நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா சோழன் அவர்களே, பணியை செய்கின்ற மரம் கருணாநிதி அவர்களே,
இங்கே என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய உழவர் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அஃதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று வள்ளுவர் அழகாக சொல்வார். இந்த ஒரு எளிமையான ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அருமையான நிகழ்வு. இதில் ஐயா நம்மாழ்வார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கூடல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஐயா ரமேஷ் கருப்பையா சொன்னது போல நம்மாழ்வார் ஒரு பன்முகம் வாய்ந்த ஒரு வாழ்வியல் அறிஞர். பல இளைஞர்களுக்கு இன்று அவர் ஒரு ஆதர்ச புருஷராக, ஒரு வழிகாட்டி விளக்காக, வழிகாட்டி கம்பமாக நின்று கொண்டு இருக்கிறார். இன்றும் நம்மளோடு நின்று கொண்டு இருக்கிறார். அவர் மறைந்தாலும் அவருடைய எழுத்து, பேச்சு, நடைமுறை அனைத்தும் நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு எளிய இனிய நிகழ்வு. இதில் எனக்கே கொடுக்கப்பட்ட தலைப்பு இயற்கை உழவும் எதிர்கால வாழ்வும். இது ஒரு சிக்கலான தலைப்பு. ஏன்னா ரெண்டுமே ஒன்றுக்கொன்று முரணான தலைப்பு. இயற்கை வேளாண்மை அப்படின்னா நம்ம ஏகாம்பரம் சொன்னது போல், ஐயா நம்மாழ்வார் சொல்வது போல் ஒரு பாரம்பரியமான மரபு வேளாண்மை அப்படின்னு பேசுவோம். அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன அறிஞர்கள் அல்லது நவீன ஆதரவாளர்கள் அதை கடுமையாக விமர்சனம் செய்வாங்க. நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுன்னா நீங்கள் 12ஆம் நூற்றாண்டுக்கோ அல்லது 2ஆம் நூற்றாண்டுக்கோ அல்ல அதுக்கு முந்தைய கற்கால மனிதனாக மாறப் போகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கால வாழ்வு. இது என்ன, நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், பின்னாடி போக போகிறோமா இல்லை முன்னோக்கி போக போகிறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்கான ஒரு தலைப்பை எனக்கு ரமேஷ் கருப்பையா கொடுத்து பேச வச்சுருக்காங்க. நான் முடிஞ்ச அளவு உங்கள்கிட்ட விளக்க முயற்சி பண்ணுறேன். பிறகு நம்ம கலந்துரையாடலில் அதை பற்றி கூடுதல் தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் பரவலாக தமிழகம் முழுவதும் ஒலிக்க தொடங்குது. குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு பிறகு, ஜல்லிக்கட்டு அந்த பெரிய எழுச்சிக்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு அலையாக இந்த இயற்கை வேளாண்மை என்கின்ற சொல்லாடல், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் விரிவாக வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்கள், நடுத்தர வயதினை சேர்ந்தவர்கள், நாங்கள் உடனே தமிழ்நாட்டுக்கு விவசாயம் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு தொடர்ந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பல ஐடி என்று சொல்லக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பசுமை வெங்கடாச்சலம் அண்ணா வந்திருக்கிறாங்க. அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த பண்ணை அமைக்கிறதா ஒரு வேலை. அவருக்கும் ஏகப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் அவர் கூப்பிட்டு எனக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு தொலைபேசி வருதுன்னா அவர்கிட்ட தான் வரும். அந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றம் கண் முன்னால் தெரியுது. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இப்போ அண்மையில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி என்னை பார்க்க வந்தான். அவங்க அப்பா அழைச்சிட்டு வர்றாரு. அவனை அழைச்சிட்டு விவசாயம் பண்ணணும். அவன் ஒரு இன்ஜினியர் படிக்கிறான், பொறியாளர் படிக்கிறான். அவன் எப்படியாவது விவசாயத்துக்கு வரணுன்றது ரொம்ப உறுதியாக இருக்கிறான். அவங்க அப்பா கூட வந்தார். இந்த பையனை கடைக்கு போக சொன்னோம், எதுக்கோ அனுப்புகிறோம், ஒரு வேலைக்கு அனுப்பியிருந்தோம். அவர் என்கிட்ட பக்கத்தில் பேசுகிறாரு, தயவு செஞ்சு என் பையனை காப்பாற்றுங்க, அவனை விவசாயத்தில் விட்டுறாதீங்க, அவங்க அம்மா ஆசிரியராக இருக்காங்க, அழுகிறாங்க தினம், இவன் தினம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறான், உங்கள் வீடியோ ஏதாவது பார்த்துட்டு இப்படி கெட்டு போனான் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார். தயவு செஞ்சு அவனுக்கு வீட்டுக்கு அனுப்புங்க. இப்போ நம்ம நிறைய பேரை கெடுக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு எனக்கு தோணுச்சு. ஆஹா, இது ரொம்ப தவறாக இருக்கே. ஏன் அப்படின்னா பெரியவங்களுக்கும் அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நிறைய இடைவெளி வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இந்த மூத்தவர்கள் அவங்க அப்பா செஞ்ச வேளாண்மையை பார்த்துட்டு பயந்து போயிருக்கிறாங்க, அச்சப்பட்டு இருக்கிறாங்க. ஆகா, நம்ம அப்பா பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளை பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மூத்த தலைமுறையில் அப்பா கஷ்டப்பட்டு இவங்களை படிக்க வச்சு ஏதோ அரசு பணிக்கோ அல்லது ஒரு பொதுத்துறை நிறுவனங்களுக்கோ அல்லது ஒரு பெரிய நிறுவனங்களுக்கோ வேலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறாங்க, அரசு பணியில் இருக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகள் விவசாயத்துக்கு வந்துட்டால் நம்ம அப்பா மாதிரி கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது, தமிழகம் முழுவதும் இதை பார்க்க முடியுது. இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல்
நேரம். நம்ம எல்லாரும் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ பணம் புரளுதுன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். விவசாயி ஒரு 10 கட்டு கீரையை கொண்டு போய் கொடுக்க போகும்போது அவங்ககிட்ட தான் நம்ம பேரம் பேசுகிறோம் வாங்குவதற்கு. ஆனால் எத்தனை கோடிகள் எப்படி போய்கிட்டு இருக்கு, பேருந்தில் வச்சுட்டு போயிடுறாங்க, அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். இப்படி ஒரு முரண்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சூழலில் இயற்கை வேளாண்மையும் எதிர்கால வாழ்வும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி ரொம்ப தகிக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம பொறுப்பாக சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு, பொறுப்பற்ற முறையில் செய்ய முடியாது. ஏன்னா போகிற போக்கில் எதையாவது பேசிட்டு போனோம்னா அது வேறு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு சமூகத்தை போய் நம்ம தொற்ற முடியாது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய சொற்களும் அல்லது செய்யக்கூடிய செயல்களும் எதிர்கால சந்ததிகளை ஒரு நல்ல நோக்கத்தை நோக்கி நல்ல வழிக்கு கொண்டு செல்ல வேண்டுகின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஆகவே தான் நாம் இயற்கை வேளாண்மையை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை வேளாண்மை என்பது 10ஆம் பசலித்தனமானது அல்ல, அது பழமையை நோக்கி செல்வது அல்ல, அது ஒரு நவீனமான ஒரு தொழில்நுட்பம். அது மட்டும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை மட்டுமல்ல, அது ஒரு தத்துவம், அது ஒரு மெய்யியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் இல்லாத வரைக்கும் நாம் எல்லாம் சிக்கிக்கும். அப்போ இந்த அடிப்படை புரிதலை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது என்பதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இங்கே தொழில்நுட்பமாக பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம், அது வாழ்வியலாக பார்த்தீங்கன்னா வாழ்வியல், அதையே ஒரு தத்துவமாக ஒரு 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 ஃபிலாசபி என்று சொல்லக்கூடிய மெய்யியலாக பார்த்தீர்கள் என்றால் அது மெய்யியல். இந்த மாதிரி நீங்கள் பார்க்க தொடங்கினால்தான் இதற்கு விடை கிடைக்கும். இந்த விடையை நோக்கி தான் நான் நகர வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது நம்முடைய ஏகாம்பரம் ஒரு அற்புதமான தொழில்நுட்ப உரையை ஆற்றினார். எப்படியெல்லாம் நம்ம செடியை வளர்க்கணும், மண்ணுன்னா என்ன, மண்ணுக்கூடிய சிரமங்கள் என்ன, மண்ணை எப்படி வளப்படுத்தணும், நீரை எப்படி சேமிக்கணும், இதெல்லாம் தொழில்நுட்பம் சார்ந்த சமாச்சாரம். ஆனால் இது ஒரு வாழ்வியலாக எப்படி இருக்கும், இது ஒரு தத்துவமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ இயற்கைக்கும் செயற்கைக்கும் என்ன வேறுபாடு? இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பல பல்கலைக்கழகத்தில் கூட நேற்று ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி, அதில் நம்முடைய நண்பர் ஒருத்தர் போயிருக்காரு. அவரை பேராசிரியர்கள் கேட்டிருக்காங்க, சும்மா இந்த தாடி வச்ச கிழமை நிறைய பேரை ஏமாற்றிட்டு போயிட்டார், அவர் எல்லாம் உப்புலாம் ஒன்று தானே, நீங்கள் சாப்பிடும்போது உப்பு தானே சாப்பிட்றீங்க, அதனால் யூரியா போட்டால் என்ன தப்பு அப்படின்னு அவரை விமர்சனம் செய்ததாக என்னிடம் பகிர்ந்து கொண்டார். ஐயா, நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க பல்கலைக்கழகத்தில் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் அந்த பேராசிரியரை கூப்பிட்டு, நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்டுக்கலாமே, ஒரு கை நிறையா உப்பு வச்சுக்கிட்டு ஒரு மண்புழுவை தூக்கி அதில் விட்டு பாருங்கள், மண்புழு சுகமாக தூங்குமா அப்படின்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அவர் பெரிய பேராசிரியர், அவரை போய் நான் எப்படி கேட்குறது அப்படின்னு. பேராசிரியருடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. இயற்கைக்கும் செயற்கைக்கும் என்ன வேறுபாடு என்று தெரியாத அளவிற்கு இந்த பேராசிரியர் பெருமக்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்குள்ள சிக்கல். அப்போ நாம் அடிப்படையில் இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படின்னா என்ன? இயற்கை நிகழ்வு என்பது ஒரு நிகழ்வு, ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாதாரண வெப்பநிலையில் சாதாரண அழுத்தத்தில் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது இயற்கை நிகழ்வு. தமிழர்கள் ரொம்ப அழகாக சொல்லை உருவாக்குவாங்க. இப்போ காடு, தமிழ் காடு அப்படின்னு சொல்லும் பொழுது கா அப்படின்னா அதுலேருந்து தான் காடு உருவாடு. காடு, காடு, பூங்காடு சொல்கிறோம் இல்லையா, பூங்காடு பூங்காடு அப்படின்னு பொருள். கான் அப்படின்னா ஒயில்டு, அது பிரிஞ்சுக்கிட்டே போகும். அதே கா என்பது காப்புன்னு பொருள். தமிழ் காடுனா தமிழ் காப்புன்னு ஒரு பொருள் இருக்குது, இதில் நிறைய உட்பொருள் இருக்குது. அது மாதிரி இந்த இயல்பாக இருப்பது, இயல்பாக நிகழ்வது இயற்கை நிகழ்வு. அப்படின்னா இதை அறிவியல் எப்படி சொல்லணும்னா, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண வெப்பநிலையில் சாதாரண அழுத்தத்தில் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த நிகழ்வு இயற்கை நிகழ்வு. அப்படி இல்லாமல் அதிகமான வெப்பத்தையோ அதிகமான அழுத்தத்தையோ கொடுத்து ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுகிறீர்கள் என்றால் அது செயற்கையான நிகழ்வு என்று வைத்துக்கொள்ளலாம். அதுதான் அறிவியல் விளக்கம். இன்னொரு மொழியில் சொல்லணும்னா, இந்த 5 பூதங்கள் சொல்கிறோமே, நம்முடைய தமிழர் மரபில் 5 பூத கோட்பாடு என்பது அடிப்படையான கோட்பாடு. அதை ஒட்டி தான் எல்லா விதமான மருத்துவமாக இருக்கட்டும், வேளாண்மையாக இருக்கட்டும், அல்லது கல்வியாக இருக்கட்டும், எல்லாமே 5 பூத கோட்பாட்டு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. நம்முடைய மரபில் 5 பூத கோட்பாடு என்பது அடிப்படையானது. அந்த அடிப்படையில் இந்த 5 பூதங்களை மாசுபடுத்தாமல் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறினால் அது இயற்கை பொருள். மாசுபடுத்தி ஒரு பொருள் உருவாகிறதா என்றால் அது செயற்கை பொருள் என்று புரிந்து கொள்ளலாம். ஆக இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் செய்கின்ற வேளாண்மையோ அல்லது செயல்பாடுகளோ
இயற்கையானதா செயற்கையானதா, அல்லது இயற்கைக்கு உகந்ததா செயற்கைக்கு சேர்ந்ததா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இயற்கை வேளாண்மையை பற்றி நான் ஏன் பேசுகிறோம், ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருகிறது. இயற்கை வேளாண்மை என்பது ஏற்கனவே சொன்னது போல் இயற்கை வேளாண்மை என்பது இயல்பாக நடப்பது, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இயற்கை என்கிறோம். அதில் நடக்கக்கூடிய வேளாண்மை இயற்கை வேளாண்மை. இது நம்முடைய முன்னோர்கள் குறிஞ்சி நிலத்திலே செய்தார்கள். இயற்கை வேளாண்மையினுடைய மூத்த முன்னோடி என்று சொல்லக்கூடியவர் மசானாஃபு ஃபக்கோகா என்கின்ற ஜப்பான் நாட்டு அறிஞர். அவர் 2008 மறைந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் எப்படி உழாமல் வேளாண்மை செய்வது என்கின்ற செய்தியை தான் சொன்னார். டூ நோ டில்லிங் ஃபார்மிங், டூ நத்திங் ஃபார்மிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். ஒன்றும் செய்யாத வேளாண்மை அல்லது உழலா வேளாண்மை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த வேளாண்மையை நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோடிகள், மூத்த முன்னோடிகள் குறிஞ்சி நிலத்திலே செய்தார்கள். இதை நம்ம குறிஞ்சி நில வேளாண்மை என்று சொல்வோம், நம்முடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால். ஏன் அப்படின்னா, குறிஞ்சி நிலத்தில் கலப்பையை வைத்து உழவு செய்யவில்லை. அப்போ எப்படி செஞ்சாங்க? இதுக்கு சான்று வேணுமே. நம்ம விட்டு போகிற பக்கத்தில் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட தான் நிறைய கேள்வி கேட்பாங்க, அவங்கள்ட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. அறிவியல் உலகமோ அல்லது மேற்கு உலகமோ என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவோம். ஆனால் நாமளை மாதிரி ஆட்கள் ஏதாவது சொல்லிட்டா அதுக்கு நிறைய கேள்விகள். அது எப்படி சான்று காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம சான்று சொல்லணும். குறிஞ்சி நில வேளாண்மைக்கு என்ன சான்று, அதாவது உழாத வேளாண்மைக்கு என்ன சான்று அப்படின்னா, தொய்யாது வித்திய துளர்படு துடவை அப்படின்னு பதிவு இருக்குது சங்க இலக்கியத்தில். தொய்யாது அப்படின்னா உழாது, வித்திய விதைத்த, துளர்படு துடவை வளமான வயல்கள் என்று பொருள் கொள்ளலாம். இந்த துளர்படு துடவை எங்கெல்லாம் இருக்குதோ தொய்யாது வித்த முடியும். எப்போ துளர்படு துடவை இருக்கும் பொழுது. அது என்ன துளர்படு துடவை? துளர்படு துடவை என்பது குறிஞ்சி நிலத்தில் வளமான மண்ணை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அது ஒரு ஈகோ சிஸ்டம், சூழல் அமைவுன்னு சொல்லுவோம், அல்லது சூழல் மண்டலம்னு சொல்லுவோம், திணை மண்டலம் என்று சொல்லலாம். இந்த சூழல் மண்டலம் அங்கே இயல்பாகவே அமைஞ்சிருக்குது குறிஞ்சி நிலத்தில். அப்போ குறிஞ்சி நிலத்தில் உழாமல் செய்ய முடிவதற்கான இன்னொரு சான்று, இதை விளக்குறதுக்கு சங்க இலக்கியத்தில் குறிப்பு இல்லாட்ட கூட நமக்கு எங்கே குறிப்பு கிடைக்கிறதுக்கு விளக்கம் எங்கே கிடையாது, ரெஃபரன்ஸ் எங்கே கிடைக்கிது அப்படின்னா திருக்குறளில் இருக்குது. திருக்குறளில் ஒரு இடத்துல வள்ளுவர் ஒரு நாட்டினுடைய அரண் பற்றி விளக்குவார். ஒரு நாட்டினுடைய அரண் என்பது அங்கே பெரிய கோட்டை கத்தளங்களோ அல்லது அகழிகளோ அப்படியெல்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன? மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்கிறார். அரண் என்பது மணிநீர், ஆங்கிலத்தில் சொல்லலாம் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். நம்ம பாட்டிலில் கொடுக்குறாங்களே படிக தூய்மையான அந்த படிகம் அப்படிங்கிற சொல்ல ஸ்படிகம் என்று சமஸ்கிருதத்தில் போகும். இஸ்ஸு சேர்த்துக்குவோம், எல்லாத்துலையும் எஸ்ஸு சேர்க்குற ஒரு பழக்கம் உண்டு. பொட்டு அப்படின்னு எஸ் சேர்த்தா ஸ்பாட், பஞ்சில் ஒரு எஸ் சேர்த்தா ஸ்பாஞ்ச். அது மாதிரி இந்த படிகத்தில் எஸ்ஸு சேர்த்து ஸ்படிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் படிகம். படிகம் என்பது ஒரு மணி, அதான் மணி நீர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவோம், மணி நீர். அப்போ அந்த மணிநீர் கிடைக்க வேண்டும் என்றால் அங்கே அணிநிழற் காடு இருக்க வேண்டும் என்று அடுத்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். அதுன்னு அணிநிழற் காடு. நம்முடைய உரையாசிரியர்கள், தமிழாசிரியர்கள் என்ன எழுதிட்டாங்க அப்படின்னா, அணி என்றால் அழகிய ஒரு நிழலை உடைய காடு அப்படின்னு எழுதிட்டாங்க, பரிமையாளர் உட்பட இன்றைக்கு இருக்கிற உரையாசிரியர்கள். ஆனால் நம்மளை போன்ற சூழலியல் பார்வையோடு அணுகும் பொழுது தான் அதுக்கு ஒரு சிக்கல் வருது. நான் அதை உற்று கவனிக்கும் பொழுது, அதை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு உண்மை நமக்கு வெளிப்பட்டது. என்ன அப்படின்னா, அணிநிழற் காடு என்பது, அணி என்றால் அடுக்கு என்ற ஒரு பொருள் உண்டு. இப்போ ஒரு படை அணி அணியாக வருதுன்னு வச்சுங்களேன், அது அப்போ அடுக்கடுக்கா அந்த அடுக்கு லேயர். இப்போ ஆஸ்திரேலியாவில் பில் மோலிசன் அப்படின்னு ஒருத்தர், அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பெர்மாகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உருவாக்கியவர், வேளாண்மை முறைக்கு கோட்பாடை உருவாக்கியவர். பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர், நாம் எப்படி தாளாண்மை என்கிற ஒரு கோட்பாட்டை சொல்கிறோமோ அதுபோல் அவர் பெர்மாகல்ச்சர், பெர்மனன்ட் அக்ரிகல்ச்சர் என்கின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 7 லேயர் 7 அடுக்கு முறையான சாகுபடி முறை உள்ள சொல்கிறார். அதை ஃபாரஸ்ட் கார்டனிங் அல்லது ஃபுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்துகிறார். இந்த அடுக்குமுறை என்பது சோலைக்காடுகளே இருக்கக்கூடியது. சோலா ஃபாரஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த சோலைக்காடுகள் எங்கே இருக்குன்னா உலகத்தில் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. அமேசான் காடுகளில் கிடையாது, காங்கோ காடுகளில் கிடையாது, மற்ற ஐரோப்பிய நாட்டு காடுகள்லையும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரே இடம் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதான் மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம அவ்வளோ போற்றி கொண்டாடணும். உலகத்தில் மிக அற்புதமான இடங்களில் பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. உலகத்தில் முக்கியமான பயோஸ்பியர், அதாவது உலக நுரையீரல்னு சொல்கிறோமே, உலகம் இந்த பூமியானது இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னா இந்த நீலகிரி போன்ற அல்லது மேற்கு தொடர்ச்சி போன்ற மலைகள்
இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காடு இருக்கு இல்லையா, அது கொடுக்குற ஆக்சிஜன் தான் நமக்கு மூச்சு காற்று. அப்படி ஒரு அற்புதமான இடங்களில் ஒன்று. இந்த சோலைக்காடுகள் இருக்கக்கூடிய ஒரே இடம் உலகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தான். சரி, இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய அந்த சோலைக்காடுகளை அவன் ஆங்கிலத்தில் சோலா ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டான். அதை தான் வள்ளுவர் அணி நிழற்காடுங்கிறார். பூமிக்கு உள்ள ஒரு பயிர் இருக்கும், ஒரு செடி இருக்கும். குறிப்பாக வந்து கிழங்குகளோ அல்லது வந்து வெங்காயம் போன்ற குமிழ வகை பயிர்களோ பூமிக்கு கீழே இருக்கிறது. அடுத்து கிழங்கு அப்படின்னு சொல்கிறோமே, அது என்ன கீழே இருக்கிறதுனால கிழங்கு. தமிழர் தெளிவாக சொல்ல உருவாக்கியிருக்கான். கீழாக இருப்பது கிழங்கு, அதான் கிழங்கு. மேலே இருக்கக்கூடிய மூடி வைக்கிற மூடாக்கு பயிர்கள், போர்வை பயிர்கள், கவர் கிராப்னு சொல்லுவோம், மேலே அடுக்கு. அதற்கு அடுத்தாப்புல சிறு செடிகள் வளரும். அதற்கு அடுத்தாற் போல குற்று மரங்கள், அதற்கு அடுத்தாற் போல கொஞ்சம் நடுத்தர மரங்கள், அதுக்கு அடுத்து ஒரு நெடிதோங்கிய மரங்கள், அந்த மரங்களிலே பற்றி படர்கின்ற கொடி. இப்படி 7 வகையான பயிர் ஒரு இடத்துல இருக்குது. அதைத்தான் அணிநிழற்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அணிநிழற்காடு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, பெய்கிற மழையோ அடிக்கிற வெயிலோ மண்ணை போய் தொடாது. அப்போ மண் மூடி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ மண் மேலே மழை துளியோ அல்லது வெயிலோ அடிக்கலை, அது படலை அப்படின்னா அந்த மண் அரிமானம் ஏற்படாது, சாயில் எரோஷன் இருக்காது. அப்படின்னா அந்த மண்ணில் வளம் கூடிக்கிட்டே போகும். அப்போ மழைத்துளி விழுந்த உடனே அப்படி பிடிச்சி வச்சுக்கும். நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அருவிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஆண்டுதோறும் பெரனியல் ரிவர்ஸ்னு சொல்கிறோமே, நம்ம படிக்கும்போது சொல்லுவாங்க கங்கை, சிந்து, பிரம்மபுத்திரா, இதெல்லாம் வந்து பெரனியல் ரிவர்ஸ், ஆண்டுதோறும் தொடர்ச்சியாக நீரை கொடுக்கக்கூடிய அந்த ஆறுகள் என்று சொல்வார்கள். ஆனால் தென்னகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய ஆறுகளாகிய வைகையாக இருக்கட்டும் அல்லது தாமிரபரணியாக இருக்கட்டும் அல்லது தென்பண்ணையாக இருக்கட்டும், இப்படி மகாநதி, இது போன்ற பல ஆறுகள், விந்திய மலைக்கு தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆறுகள் எல்லாமே ஒரு காலத்தில் பெரணியலாக தான் இருந்தது. அதற்கு சான்று என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லாரும். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஒரு முக்கியமான குறிப்பை விட்டு சொல்கிறார் நமக்கு. அவர் ஒரு பெரிய அறிஞர், அவர் வந்து சூழலியல் அறிஞர். சிலப்பதிகாரத்தை பற்றி இன்னும் ஆய்வு செய்யலை யாரும். தொல்காப்பியத்தை பற்றி கூட கொஞ்சம் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்ருக்குறோம். சிலப்பதிகாரத்தை பற்றி சூழலியல் நோக்கத்தில் இன்றைக்கி பிஹெச்டி பண்ணக்கூடிய நிறைய மாணவர்கள் செய்யலாம். அவ்வளவு நுட்பமான செய்திகள் அதில் இருக்குது. அந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வந்து மதுரைக்குள்ளே வருவா. கண்ணகியும் கோரனும் மதுரைக்குள்ளே வரும்பொழுது அவங்க அந்த வைகை ஆற்றை கடந்து வரும்பொழுது ஒரு பதிவு இருக்குது. என்ன பதிவு அப்படின்னா, அறிமுக நம்பியும் பரிமுக நம்பியும் இன்னும் சில அதாவது பரி என்றால் குதிரையுடைய அந்த படகு, குதிரை முகத்தை கொண்ட படகு. அது அந்த படகு செய்யும் பொழுது குதிரை முகம் மாதிரி இருக்கும். அரினா சிங்கம், பரினா குதிரை, இப்படி ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய படகின் மீது நாங்கள் பயணம் செய்து மதுரைக்குள்ளே வந்தோம் அப்படின்னு குறிப்பு இருக்குது. அவங்க காலம் வந்த காலம் கடும் கோடையான காலம். அப்போ அந்த கோடை காலத்தில் வைகை ஆற்றில் படகு விடுற அளவுக்கு தண்ணி போச்சுன்னா அப்போ அது பெரனியல் ரிவரா இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய தென்னக ஆறுகளும் கோடையிலும் தண்ணீரை கொடுத்தன, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி என்றால் எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய அந்த வளமான காடுகள் தண்ணீரை பிடித்து வைத்து கொண்டு மெல்ல மெல்ல அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் சொல்லுவேன், அந்த புவியீர்ப்பு விசை காரணமாக அப்படியே மெல்ல மெல்ல தண்ணி விடுது. அப்போ ஆண்டுதோறும் அருவிகள் கொட்டுது, ஆண்டுதோறும் ஆறுகள் பெரணியலாக இருக்குது என்பது அதனுடைய உண்மை. இதுதான் சூழலியல் அறிவியல், இது அடிப்படையானது. அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய நிலமானது, இப்போ நிலம் இருக்குது, நம்முடைய நிலத்தில் நீங்கள் நிறைய மக்குகளை சேர்க்குறீங்க, நிறையா கம்போஸ்ட்டு சேருது, அதுக்கு ஆர்கானிக் கார்பன் என்று சொல்லுவோம் நாம், அல்லது வந்து உயிர்ம கரிமம் என்று தமிழில் சொல்லலாம். இது சேர இன்னும் ஒரு கணக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய மண்ணில் 2.5 விழுக்காடு அளவு உயிர்ம கரிமம் இருந்தால் நமக்கு பெய்கின்ற மழை போதுமானது. ஏன்னா தமிழகத்தில் சராசரியாக 950 மில்லிமீட்டர் மழை கிடைக்கிது. ஜெர்மனில் 800 மில்லிமீட்டர் தான். ஆனால் நம்மளை விட அவனுக்கு ஈரப்பதம் கூடுதலாக இருக்குது. என்ன காரணம்னா, அவனுக்கு இவ்வளோ வெயில் கிடையாது, நமக்கு வெயில் கூடுதல். வெயில் நமக்கு எந்த அளவுக்கு நன்மையோ அவ்வளவுக்கு கொஞ்சம் சிக்கலானதும் 2 வேலையும் செய்யுது. அதனால தான் நம்ம ஞாயிறு போட்டும் சொல்லிட்டு மாமழை போட்டும்னு சொல்கிறார் இளங்கோவடிகள். போற்றுகின்ற மரபு, நம்மளாம் மழையை போற்றுகின்ற மரபை சேர்ந்தவர்கள். ஐரோப்பாக்காரனுக்கு வந்து அது மழையை போட்ட தெரியாது, ஆனால் மழை வந்து அவனுக்கு எரிச்சலானது. ஏன்னா அடிக்கடி மழை பெய்யுது, பனி பெய்யுது, அதனால் ரெயின் கோயவே அப்படின்னு பாடுவான். மழையே போ, என் நாய்க்குட்டி வந்து விளையாடணும் அப்படின்னு பாடுறவன். அது இருக்கட்டும், அது வேறு செய்தி. அப்போ இந்த குறிஞ்சி நிலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேளாண்மைக்கு உழ வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா நிலம் வந்து பஞ்சு போல் இருக்குது, விதையை போட்டிங்கன்னா முளைக்குது, அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த தொழில்நுட்பத்தை நாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி பண்ணைகளில் கொண்டு வரோம். இந்த நம்முடைய மரபு சார்ந்த இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு நம்முடைய பண்ணைகளில் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இது எப்படி நடக்குது, இது எப்படி சாத்தியப்படுது, இதில் என்ன சிக்கல்கள் இருக்குது, இதுதான் ஆராய்ச்சி, வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு பக்கம். இது குறிஞ்சி நிலத்தினுடைய சிறப்பு. சரி, முல்லை நிலம்.
இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணணும்னா உங்கள் நிலம் எந்த இது சாதாரண விஷயம் இல்லைங்க. தொல்காப்பியருக்கு இருக்கக்கூடிய பேரறிவு, அவர் எப்படி நிலத்தை பகுத்தார் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு பகுப்பு. நீங்கள் நைல் நாகரிகத்தை படிங்க, சுமேரிய நாகரிகத்தை படிங்க, அல்லது சீன நாகரிகத்தை கூட படிச்சிங்க, பல பண்டைய நாகரிகங்களை படித்தா கூட இந்த மாதிரியான ஒரு செப்பமான பிரிப்பு, சூழலியல் அடிப்படையிலான பிரிப்பு நமக்கு மட்டுமே உரியது. தொல்காப்பியர் மட்டும்தான் சொல்கிறார். அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலை என்பது தனி நிலம் கிடையாது. திணை, பாலை திணை இருக்குது, ஆனால் பாலை நிலம் கிடையாது. ஏன் அப்படின்னா வறட்சி காலத்தில் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் பாலையாக மாறும். அது இளங்கோடிகளை சொல்கிறாரு, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நடுங்குதுயிர் விட்டு நல்லியல் பிளந்து பாலை என்றொரு படிவம் கொண்டதாக பதிவு செய்கிறார். அப்போ மழை பெய்யும் பொழுது திருப்பி முல்லை முல்லையாக போயிடும், குறிஞ்சியாக போயிடும். அப்போ பாலை இருக்காது. அதனால தான் நிலம் சொல்லலை, 4 நிலம் தான் சொல்கிறார். ரொம்ப அறிவியல் பூர்வமான ஆய்வு, யாருக்குமே கிடைக்காது. நமக்கு தெரியல, யானைக்கு அதனுடைய பலம் தெரியாது போல் தமிழர்களாகிய நமக்கு நம்முடைய பெருமை தெரியல. அதுதான் சிக்கல். இதை புரிந்து கொண்டால் மிக அறிவியல் அடிப்படையிலான சமூகம் நம்ம சமூகம். அறிவினுடைய தொடர்ச்சியாக உலகம் எப்படி தோன்றுது அப்படின்னா கடவுள் வந்தார், தோற்றுவித்தார் அப்படின்லாம் பேசுகிறாங்களுடைய, நம்ம தொல்காப்பியர் மாதிரியோ புறநானூற்றில் சொல்கிற மாதிரியோ ஐம்பூதங்களுடைய இணைப்பு தான் நிலம், தீ, வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் என்ப. எவ்வளோ அறிவியல்! இன்றைக்கி இருக்க 2000 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லக்கூடிய அறிவியல் செய்தியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய! அது மட்டும் இல்லை, உணவை பற்றி நம்முடைய பார்வை இருக்க ரொம்ப நுட்பமான பார்வை. இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், ஹிப்போக்ரட்டஸ் அப்படின்னு ஒரு கிரேக்க அறிஞர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்முடைய சித்தர் மரபை பற்றி நம்ம பேசுவோம். ஐயா வள்ளலாரை பற்றி முன்னாடி பேசுனாங்க இல்லையா, அற்புதமான ஒரு உரை செய்தாங்க. அவங்க சொல்வது போல், வள்ளலார் சொல்வது போல், சித்தர்கள் சொல்வது போல் உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்வார்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் அதுக்கு சற்று முன்பாக கூட இருக்கலாம், எனக்கு நம்ம சரியாக தெரியல. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு அறிஞர் நம்மகிட்ட இருந்தார். அவருடைய பேர் குடப்புலவியனார். புறநானூற்றில் ஒரு முக்கியமான புலவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேங்கிறார். இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு சொன்னாங்க. ஆனால் உணவு என்பதே நிலமும் நீரும் தான் சிந்திக்கிறான் பாருங்க ஒருத்தன். அப்போ இப்போ தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கெட்டுப்போன நிலமும் ஆயிடுச்சு, கெட்டுப்போன தண்ணி போச்சு, அதனால் உணவு கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்கானா அவனுடைய ஒரு நீண்ட தொலைநோக்கு தீர்க்க தரிசனம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இதுதான் நம்முடைய மரபு, அறிவு மரபு, நம்முடைய மரபு. நாம் விட்டுட்டோம், அவ்வளோதான். அந்த அறிவு மரபை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டோம். அதுதான் சிக்கல்களுக்கு காரணம். அது வேற இருக்கட்டும். சரி, இப்போ முல்லை நிலத்துக்கு வருவோம். முல்லை நிலம் நம்ம நினைக்கிற மாதிரி இது காடு சார்ந்த பகுதின்னு வச்சிடக்கூடாது. அது பேஸ்டோரல் ரீஜன், அதாவது ஒரு மேய்ச்சல் நிலப்பகுதி, கொல்லக்காடு, புறங்காடுன்னு சொல்லக்கூடிய அந்த காட்டு வகையை சேர்ந்தது. நீங்கள் அமேசான் காடை நினச்சக்கூடாது. அப்போ அதான் 1000 மக்கள் தெளிவாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த முல்லை நிலத்தில் அதிகமான கால்நடைகள் இருந்த பகுதி. அப்போ கால்நடை கழிவை எவ்வாறு மக்கு செய்வது என்கின்ற தொழில்நுட்பம் நம்மகிட்ட வந்துருச்சு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. 2000-3000 அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அவர் என்ன சொல்கிறா அப்படின்னா, தாது எரு மன்றங்கள் அப்படின்னு பதிவு செய்கிறான். தாது எருன்றது இப்போ நம்ம சொல்கிறோம்ல என்ரிச்டு மெனியூர் அப்படின்னு பேசுகிறோம். இப்போ அதாவது செறிவூட்டப்பட்ட அந்த உரம் என்பது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் முல்லை நிலத்தில் சாதாரணமாக மன்றங்களில் செஞ்சுருக்கிறாங்க. தாது எரு மன்றங்கள். ஏன் அப்படின்னா கால்நடைகள் பெருத்த பகுதி. கால்நடைகள்னால் முல்லை நிலத்தில் இருந்த கால்நடை என்ன பெரும்பான்மைனா பசுக்களை பற்றி சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, பசுக்கள் என்பது வறட்சியின் குறியீடு. அப்போ எருமை வளமையின் குறியீடு. இப்போ எங்கேயுமே எருமையை பற்றி முல்லை நிலத்தில் இருக்காது பேச்சு. சங்க இலக்கியம் முழுக்க படித்து பாருங்கள், ரொம்ப இருக்காது. ஆனால் எங்கே பேசுவான் எருமையை பற்றி? மருத நிலத்தில் பேசுவான். ஏன் அப்படின்னா எருமை இருக்கணும்னா அங்கே குளம் இருக்கணும், குட்டை இருக்கணும், அங்கே தண்ணி கிடக்கணும். இப்போ சாக்கடையில் படுத்து கிடக்கு எருமை, அது வேறு சமாச்சாரம். இப்போ நாம் எருமையை பெருமையாக பேசுகிறதில்ல. ஏன் தெரியுமா? அது கருப்பாக இருக்கனால. கருப்பாக இருக்கிறதெல்லாம் இழிவானதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தா பாருங்க எவனோ ஒருத்தன். அதனுடைய சிக்கல் அது. சிவப்பாக இருக்கிறவங்களாம் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் இழிவானது அப்படி உண்மை இல்லை. கருப்பாக இருக்கிற கருப்பட்டி தான் சிறந்தது, வெள்ளையாக இருக்கிற சீனி தப்பு. அதே போல் பழுப்பாக இருக்கிற அரிசி நல்லது, வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற மல்லிகைப்பூவில் இருக்கக்கூடிய அரிசி நல்லது இல்லை. அதே போல் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடிய மைதா நல்லது இல்லை. அது கோதுமையில் கூட பழுப்பாக இருக்கிற கோதுமை தான் சிறந்தது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது வேறு விஷயம், அது வேறு உணவு வகுப்புகளில் பேச வேண்டிய செய்தி அது இருக்கட்டும். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த முல்லை நிலத்தில் பசுக்கள் நிறைய. பசுன்ற சொல்லு கூட தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருதம். நம்ம என்ன சொன்னாங்க, பெற்றம் என்ற சொல்ல பயன்படுத்துகிறாங்க.